எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இங்க நம்ம நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்திருக்கோம். இது மாதிரி லைஃப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருது. உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்சது இந்த டவல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா அங்க அன்பு தெரிஞ்சது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுங்களேன், பொருள் பெரிய விஷயம் இல்லை, நம்ம எல்லாமே ஒன்னா இருக்கணும்ன்றதுதான். பாலா வந்து காலைல 6 மணிக்கு டாஸ்க் போட கூப்பிட்டாரு. அப்போ தூங்கவே போவோம். ஸோ அதனால வர முடியல. இன்னைக்கு வந்து நேற்றுல இருந்து ஃபோன் வந்துட்டே இருந்தது. திடீர்னு வந்து ஃபோன் நான் எடுக்கல, வேற ஒரு வேலையில இருந்தேன். ஒரு மெசேஜ் வந்து என் போட்டோ போட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஆனால் நம்மளுக்கு கேட்கவே இல்லை. அதுக்குள்ள நீங்க தான் கெஸ்ட் போட்டாரு அப்படின்னு பார்த்தா, திரும்பி நான் மதியானம் ஃபோன் பண்ணேன். என்ன பாலா, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே என்கிட்ட அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, உங்களை கேட்டு தானே நாங்க போனோம் அப்படின்னாரு. அப்படியே எனக்கு கண்ணு கலங்கி டிவி சீரியல்கிட்ட ஆர்ஆர்லாம் ஓடுது. இதுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்காம இருந்திருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இது மாதிரி ஈவெண்ட் வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆனா வந்து நல்லபடியா நடத்துறேன். இந்த ஆர்கனைசர்ஸ் ப்ளீஸ் கிவ் a big hand to பாலா and team everybody. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த டீம்ஸ் பேர்லாம் கேட்கும் போது தான் தெரிஞ்சது, முதல்ல நம்ம வெங்கட் பிரபு மீட் பண்ணி சென்னை 23ல தயவுசெய்து இவங்களெல்லாம் யூஸ் பண்ணோம். முக்கியமா இந்த டீம் பேர்லாம் வந்து நாங்களே யூஸ் பண்ணல. டீ கடை, அவர் யாரு? டீ கடை. டீ கடை எப்படி சொல்லுவாங்க, அவர் எப்படி டீ கடையா? எந்த டீ கடை எப்படி? ஓகே. ஸோ உண்மையிலேயே வந்து டீம்லாம் சூப்பர். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஒரு பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் இங்க வந்த இடத்துல, அதாவது நான் அவர் பேரை கூட சொல்லல, ரன்வீர் சிங் ஒன்னு ஏந்திருக்கிறார். அப்ப வாழ்க்கையிலே ரன்வீர் சிங்கா வாழ்றாருன்னு அர்த்தம். உண்மையிலே பிரதர் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பின்றீங்க. எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட், நான் மேடையிலே சொல்றேன், மற்ற படத்துக்கு ப்ரொமோஷன் போகாம உங்க படத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் வர மாதிரி ஒன்று வரணும். ஓகே. உண்மையிலேயே யாரும் சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பாலிவுட்லயே பண்ணலாம். நான் பாலிவுட் பண்ணுங்கன்னா ஒரு ஹாலிவுட்ன்றாரு. அந்த சௌந்தர், அந்த மியூசிக் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், அந்த அவர் தான் முக்கியமான ஆளு. ஆமா ஆமா, சிறு பட தயாரிப்பாளர். வணக்கம் சார். வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். அந்த டயம் பாபு சார் வந்து சொல்லிடுறேன், பாக்குறதுக்கு காதல் தேசம் அப்பாஸ் மாதிரி தான் இருக்காரு. ஆனா வந்து அவரை நீங்க தான் பெரியவர். ஆனா இதே மாதிரி யூத்தை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு பாருங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே வேணும் சார். யூ நோ மீ ஃபார் லாங் டைம். அந்த சார் வணக்கம். சப்போஸ் ஒரு வேலை யாரா மறந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கான்ஸ்டன்டா எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் நீங்க ரெகுலரா பண்ணணும். அதை ஏன்பா சொல்லி மனசு வலிக்கிற மாதிரி பண்றீங்களே. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நான் வந்து மேட்ச் வாங்க போயிருந்தேன். அந்த மேட்ச் என்னன்னா, தோனி லாஸ்டா ஆடுறாரு, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அங்க போனா நம்ம சென்னை டீம் வந்து எப்படி ஆடுதுன்னா, டெஸ்ட்ல கூட இப்படி ஆடி இருக்க மாட்டாங்க. அதாவது இன்னும் 5 ஓவருக்கு 80 ரன் அடிக்கணும். தோனி காலை தூக்கி போட்டு டிஃபென்ஸ் ஆடுறாரு. ஓகே, கீழே இருந்து ஒருத்தன் பேட் எடுத்து நீங்க போய் ஆடுங்க அப்படின்னு. ஏன்பா அந்த அளவுக்கு நம்ம தயவுசானா அதை மறந்துருங்க தயவுசெய்து. இது மட்டும் வர வேண்டாம். இப்ப என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால இவ்வளவு அனுப்புடா. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன். எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் இதுல நானும் வந்து விளையாடணும்னு எனக்கு ஆசை. நீங்க அது மாதிரி பிளான் பண்ணுங்க. நிச்சயமா நான் விளையாடுறேன். ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் பண்ணுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் போட்டிருக்கேன், ஓப்பனிங் போலிங்லாம். எனக்கு இன்னமும் இவரை பார்க்கறதுக்கு மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் மாதிரி தான் இருக்கு நம்ம குல் சுரேஷம். இது அம்பையரா? நான் எவ்வளவு டீசெண்டா ரமேஷ் சிங் பாலிவுட்ல பால் புரியும். பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் மோர் லைக் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. ஐம் ஹாப்பி டு பி ஹியர். நெக்ஸ்ட் டைம் நீங்க யார் சொன்னாலும் போலான்னு சொல்ல முடியாது. நீங்க கூப்பிட்டு பாராம இருக்க முடியுமா பாலா? நீ சொன்னீங்க உங்களை கேட்டுதான் பண்ணமான்ட்டு. தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் உதவி கேட்டிருப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. இதோட ரொம்ப நல்லா இருக்கணும். பிளானிங்கும் சூப்பரா இருக்கணும். ஏதோ ஈவெண்ட்ல லைவ் போடுறீங்க. உங்க மேட்ச் லைவ் போட்டு நாங்களாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுங்க, நாங்களாம் வந்து லைவ் பாக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு விளையாடுறதுக்கு ட்ரை பண்றோம். இப்போ ஒரே ரிக்வஸ்ட் இருக்கு, திருப்பி மைக் வாங்கணும்னா, என் காதுல இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, நீங்க மட்டும் வராதீங்க, சென்னை 28 டீம் கூப்பிட்டு வாங்கன்னாரு. சார் அது மாதிரி ஒரு வேஸ்ட் டீம் நீங்க லைஃப்லயே வந்து பார்க்க முடியாது. என்னன்னா வந்து நீங்க காலைல 6 மணிக்கு மேட்ச், நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போராட்ட வரைக்கும் ஆடிட்டு இருப்பாங்க காலைல 6 மணி வரைக்கும். நாங்க நைட் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவோம்.
ஓகேங்களா? ஸோ அதனால அது வேண்டாம், நான் வரேன், ஆட தெரிஞ்ச மக்களோட வரேன் நான். சரிங்களா? தேங்க்யூ, குட் லக். தேங்க்யூ. பண்ணட்டுன்றதுக்காக ரிப்பியரோ 11th டீம் உடைய சுரேஷ். சதீஷ் எங்க இருக்கா தெரியல. சதீஷ் அண்ணன் வரணும். அவ்வளவுதான்.